ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னோட நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் எந்திரிச்சதே மணி 8 மணிக்கு தான். இன்றைக்கி எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆப்பிளும் ஒரு குக்கும்பரும் எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள் நல்லா சீவி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் குக்கும்பரையும் அதே மாதிரி சீவி இன்னொரு டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சிக்கிட்டேன். காலையிலே அம்மா எனக்கும் அப்பாவுக்கும் பூஸ்ட் போட்டு டேபிள் மேலே வச்சுருந்தாங்க. சுட சுட அதையும் குடிச்சிட்டு பூனை கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக பால் எடுத்து வச்சுட்டு அது குடிக்கிறதையும் பார்த்துட்டு இருந்தேன். பயந்து குடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டேன். மார்னிங் எனக்கு ஒரு தோசையும் கூட்டு வச்சுருந்தாங்க, அதையும் வச்சு சாப்பிட்டுட்டேன். நான் இன்றைக்கி கிளம்புனதும் ரொம்ப லேட்டு தான், பார்த்தா 9:30. அப்புறம் அவசரம் அப்பாவை கிளம்ப சொல்லி நாங்கள் 2 பேரும் கிளம்புனோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரோஸ் பூத்து இருந்துச்சு. ஆல்ரெடி நிறைய மொட்டு இருந்துச்சுன்னா அந்த ரோஸ் பூத்து இருந்துச்சு. வழக்கம் போல் இன்றைக்கி எங்கள் அப்பா தான் என்னைய ட்ராப் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா ஆஃப்டர்நூன் என்னை கூப்பிட வந்திருந்தாங்க. விஷயம் என்னென்னா, நான் இன்றைக்கி மார்னிங் கட் பண்ணி வச்சுட்டு போன ஃப்ரூட்ஸை டேபிள் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு 11 o'clockலாம் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் நேரமே அப்பாவும் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. என்னென்னா, நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போகிறதா, பாண்டிச்சேரி போகணுன்னு சொல்லிவிட்டு நான் வந்ததும் அவசரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் என்ன லன்ச்சுன்னு பார்த்தா, முட்டை ப்ரக்கோலி பொரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீனி அடைக்காவும் பொரிச்சிருந்தாங்க. அப்புறம் காலையில் வச்சு கூட்டு சாப்பாடு வச்சு நல்லா சாப்பிட்டேன். அப்புறம் நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நானும் அம்மாவும் இன்றைக்கி ஸ்கூட்டியில் கிளம்பிட்டோம். அப்படியே எல்லம்மன் கோயிலில் ஸ்கூட்டியை விட்டுட்டு பஸ்ஸும் ஏறிட்டோம். உடனே பஸ் வந்துருச்சு. அப்புறம் டிரைவர்லாம் சாப்பிட்றதுக்காண்டி ஒரு பிளேஸில் நிறுத்துகிறாங்க. அப்புறம் நான் மார்னிங் கட் பண்ணி வச்சுருந்த குக்கும்பர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அம்மா கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. ரோட் க்ராஸ் பண்ணி ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டோம். அங்கே இருக்க பிளேஸ்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப க்ரீனாக அழகாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதெல்லாம். அப்புறம் ஆட்டோவில் இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா ஓபி பிளாக் வந்துடும். அப்புறம் நானும் அம்மாவும் நடந்து போனோம். நடந்து போயிட்டு ஓபி என்ட்ரி போடணும். ஆஃப்டர்நூனுக்கு பே பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் லேட்டாக போவோம். எப்போவுமே மார்னிங் தான் போவோம். இந்த தடவை ஆஃப்டர்நூன் போனதால் ஓபிக்கு பே பண்ணிட்டு தான் வர மாதிரி இருந்துச்சு. நான் போன வாரம் ஹாஸ்பிட்டல் போகும்போது பிளட் சாம்பிள் கொடுத்துருந்தேன். அதோட ரிசல்ட்டை தான் இன்றைக்கி நான் காட்டுறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சீக்கிரமாகவும் எனக்கு வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு 1/2 hourல வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டு டீயும் சுண்டலும் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கே கிளம்பிட்டோம். அப்புறம் நாங்கள் ஆட்டோ ஏறுறதுக்காக கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். நடந்து வரும்போது அங்கே இருக்க செடிகளுக்கு தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணியில் 2 காக்கா தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதை ஃபோட்டோவோ இல்லை வீடியோ எடுக்கிறேன்னு அதை நினச்சிச்சான்னு தெரியல. உடனே அது ஒரு காக்கா பறந்து போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு காக்காவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் ஆட்டோ ஏறிட்டோம். ரிட்டன் வீட்டுக்கு தான். ஆட்டோ விட்டு இறங்கின உடனே பஸ் கிடச்சிருச்சு. இந்த பஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சீட்டும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ரொம்ப ஆடலை. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டாப் வந்துருச்சு. 3/4 மணி நேரத்தில் வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் இறங்கிட்டோம். அம்மா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு சொல்லிவிட்டு மாதுளப்பழமும் ஆரஞ்சும் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அதையும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுவும் எங்கள் அம்மா எனக்கு பூஸ்ட்டு அப்புறம் சமோசா ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு நானும் அம்மாவும் மாடிக்கு போகணும் துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சள் கலரில் பூத்திருந்த செடி அம்மா கட் பண்ணிட்டாங்க போல். கீரை மட்டும் நல்லா வளர்ந்துருந்துச்சு. நிறைய துணி இன்றைக்கி துவைச்சி போட்டிருப்பாங்க போல். சரி, அதெல்லாம் மாடியிலே இருந்து நாங்கள் 2 பேரும் மடிச்சிட்டோம். மடித்து முடிச்சுட்டு பூவும் பறித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு கீழே போயிட்டோம். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ அதனால் இன்றைக்கி அம்மா ப்ரேயர் பண்ணாங்க. விளக்கெல்லாம் ஏற்றி முடிஞ்சதும் எனக்கு ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. அப்புறம் அதை அப்பா தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு கிளாஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் தான் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சேன். நைட்டு 8:30 போல் எனக்கான டிஃபன் நான் முடிச்சிட்டேன். தோசை, கூட்டு, அப்புறம் தக்காளி சட்னி. இனி என்ன தூக்கம் தான். குட் நைட் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். டாடா, பாய்.